தாவேகா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை. தாவேகா தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடத்திய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் 41 பேர் உயிரிழந்தனர். இதனை அடுத்து அந்த சம்பவம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இந்த சம்பவத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் நீதிபதி செந்தில்குமார் தாவேகாவையும் அக்கட்சியின் தலைவர் விஜய் மீதும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பின் கருத்து தெரிவித்த நீதிபதி செந்தில்குமார், கரூர் துயர சம்பவம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நிகழ்ந்துள்ளது. என்ன மாதிரியான கட்சி இது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க தாவேகா கட்சிக்கு என்ன தடையாக இருந்தது? ஏற்பாட்டாளர்கள், தலைவர், தொண்டர்களை, ரசிகர்களை, மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் வெளியேறி உள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மொத்தமாக மறந்துவிட்டார். ஒரு அரசியல் கட்சியின் இத்தகைய செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது. இச்சம்பவத்திற்காக வருத்தம் கூட தெரிவிக்காததே கட்சி தலைவரின் மனநிலையை காட்டுகிறது. தலைமைத்துவ பண்பே இல்லை. மக்களை, குழந்தைகளை மீட்டு இருக்க வேண்டும். அதை செய்யாமல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தாவேகா கட்சியின் செயலுக்கு நீதிபதி செந்தில்குமார் கண்டனம் தெரிவித்தார். தாவேகா தலைவருக்கு தலைமை பண்பே இல்லை என குறிப்பிட்டதால் தாவேகா கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது விஜய் மிகவும் சோகத்தில் உள்ளதாகவும் அடுத்து மக்களை சந்திக்க தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிகளுடன் தீவிரமாக ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் அடுத்தடுத்து கட்சி அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. பல பிரபலங்கள் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு தங்களது இரங்கலை தெரிவித்திருந்தனர். நடிகர் அஜித் குமாரும் இந்த செய்தியை அறிந்து மிகவும் வருத்தமடைந்து பேசினாராம். விஜயை தொடர்ந்து நடிகர் அஜித் குமாரும் அரசியலுக்கு வருவாரா என்கிற கேள்வி இருந்து வருகிறது. பல வருடங்களுக்கு பின்பு அஜித் கார் ரேஸில் மறுபடியும் போட்டியிட்டு வருகிறார். அவர் அரசியலுக்கு வருவதற்கான காரணங்கள் குறைவு என்றாலும் அஜித்திற்கு அரசியல் கதவுகள் எப்பொழுதுமே திறந்தே இருக்கின்றன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவில் அஜித்திற்கு அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் அஜித் அரசியலில் விருப்பம் காட்டவில்லை என பல தகவல்கள் வந்தன. அரசியல் தொடர்பான நிகழ்வுகளில் இருந்து தன்னை எப்பொழுதுமே அஜித் விலக்கியே வைத்துள்ளார்.